ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை. ஆடி மாதத்தில் அம்மனை வழிபாடு பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான தாத்பரியம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் சிவபெருமானை ஆடி என்ற தேவகுல பெண் வணங்கி வந்ததாகவும், அதே சமயத்தில் சிவபெருமானை திருமணம் செய்வதற்கு ஆசைப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் சிவபெருமான் ஆடி என்ற பெண்ணை திருமணம் செய்ய முடியாது என்றும், அதே சமயத்தில் சக்தியின் அம்சமாக பூலோகத்தில் உன்னை எல்லாருமே வணங்குவாங்க அப்படின்னு ஒரு அருள் பாலிக்கிறாரு. அதனால தான் ஆடி என்ற பெயரில் பூலோகத்தில் ஒரு மாதம் இருக்குதுங்க. அந்த ஆடி என்ற பெண்ணே வேப்ப மரமாய் பிறந்ததாகவும், அந்த வேப்பமர இலைகளை அம்மனுக்கு சாற்றி வழிபாடு செய்வதாகவும் சொல்லப்படுதுங்க. ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபாடு செய்வது, ஆடி என்ற பெண்ணையும் சேர்த்து வழிபாடு செய்வதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா ஆடிங்கிறது பார்த்தா அம்மனின் அம்சமாக சொல்லப்படுதுங்க. இதனால் தட்சிணாயன காலமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து பக்தர்களை காப்பதாக சொல்லப்படுதுங்க. அதனால் அம்மனை வழிபாடு செய்வோம். ஆடி மாதத்தில் இருந்து வரக்கூடிய தட்சிணாயன பிரச்சனைகளை, அதாவது தீராத நோய், இயற்கை சீற்றங்கள், இந்த அமைப்பிலிருந்து நிச்சயமாக அம்மன் அனைவரையும் காப்பாங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.